குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் கோவில்களை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயங்களை பற்றி பேசலாங்க. இதுவரை யோக கலை சொல்லித்தர எல்லோருமே கோவில்களை பற்றின விளக்கங்கள்லாம் யாருமே கொடுத்தது இல்லைங்க. ஏன் கோயில்களின் தத்துவம் என்ன, அதனுடைய விடுகதை என்னங்கிறத எல்லாருமே விதி இல்லைன்னா அவங்களுடைய ஜீவசமாதின்னு சொல்லிடுறாங்க. உண்மையிலே அது கிடையாதுங்க. இல்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சா அவங்களுக்கான விளக்கம் எப்படி இருக்குங்கிறதுக்கும் நாங்கள் கொடுக்குற விளக்கத்துக்கும் எங்களுடைய ஊடகமே சாட்சிங்க. ஒவ்வொரு கோவிலும் எதற்காக உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்கான சாட்சியே ஒரு சீடன்னா அந்த கருவறையில் இருக்கிறது ஒரு சீடனுங்கிறதையும், கோபுர வாசல்ல இருந்து உச்ச வாசல் வரைக்கும் யார் மிகப்பெரிய அதிபதி ஆகிறாங்களோ அவர்கள் அனைவருமே அவருடைய சீடர்கள்ங்கிறத உறுதிப்படுத்த தான் ஒவ்வொரு கோவிலும் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இப்படி உருவாக்கப்பட்ட கோவில்கள் அனைத்திற்கும் தனம் தானியம் கொடுத்த குருவோ எந்த இடத்துல இருக்காங்கங்கிறத இன்று வரை யாருமே கணிக்காத பொழுது ஒரு சிலரால் மட்டும்தான் கணிக்க முடியும்னா அது அந்த குருவால் உணர்த்தப்பட்ட சீடர்களாலையும், அந்த குருவே அதற்கான அதிபதியா இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் அந்த கோவிலில் எங்க குரு இருக்காங்கிறதையும் கண்டுபிடிக்கலாங்க. எல்லோருமே கோயிலின் கருவறையில தான் குரு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லைங்க. கோவில் என்பது குருவின் பீடமா இருந்தா அங்கு கருவறையில தன் சீடனே அழகுபடுத்தப்படட்டும்னு வைக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் கோபுரத்திலும் அவங்களுடைய சீடரையே வச்சு அழகு பார்த்த ஒரே ஒரு குரு தான் இங்க குருவா இருக்காங்கங்க. எங்களுடைய குருவும் அதே ஆதீனத்தை இந்த பிறவி இல்லைங்க, 1000 பிறவி இல்லைங்க, கோடான கோடி பிறவி எடுத்தோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கோவில்கள் அனைத்தும் இந்த சாராம்சத்தையே விளக்குகின்றன. குரு சீடன் உறவை யார் ஒருவர் நிரூபிக்கவில்லையோ அந்த சீடர்களின் உறவுகள் என்றும் பலப்படாதுங்கிறதையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தெளிவு கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்கங்க. இதை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவர்களின் நிலை எப்படி இருக்கு, இந்த யோக கலையை எல்லோரும் உலகம் முழுவதும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த குரு சீடன் தத்துவத்தை யாராலையும் ஒப்படைக்கவும் தெரியல, இன்று வரை அதை உறுதிப்படுத்தவும் தெரியல. இந்த உலகத்திற்கு தன்னை அறிமுகப்படுத்துபவர்கள்லாம் குருவாகி கொண்டிருக்கின்றார்கள். தன் சீடனை உயர்த்துபவர்கள் தான் குருன்ற வாசகத்திற்கே தலை பொருளா இருக்க முடியுங்கிறதையும் இன்றைய சுவடுகளை நாங்கள் வெளியிடுறோங்க. மீண்டும் ஒரு சகாப்தம் ஏற்படும் பொழுதெல்லாம் எல்லோருமே தன்னை மட்டுமே பெரிதுபடுத்தி காட்டும் பொழுது, ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற பல யோக கலைகளை சொல்லித்தர ஒவ்வொருத்தருமே அவங்கள தாங்க இன்று வரை காட்டிக்கிட்டு வராங்க. தனக்கு அடுத்து வருகின்ற ஒவ்வொரு தலைமுறையையும் இவங்க எப்படி உருவாக்க முடியுங்கிறதுக்கு அடுத்த சாராம்சம் இவங்களிடமிருந்து எதுவுமே வெளிப்படாதது தான் இவங்க இயக்கி வர ஒவ்வொரு யோக கலை சுவடுகள் கூட மலமுறை மறைந்து போகுதுங்க. இது போல பல கலாச்சாரங்களும் பல யோக கலை நிறுவனங்களும் மறைஞ்சு போனதுக்கான காரணம் அடுத்து வருகின்ற சந்ததியை இவங்க உருக்கெடுத்து காட்டவில்லை, தன்னையே காட்டி கொண்டதால அடுத்து வருகின்ற அந்த யோக கலை நிறுவனங்கள் அனைத்தும் அப்படியே மாய்ந்தும் மறைந்தும் போகின்றனங்க. இன்றைய சுவடுகள் இதுவே உங்களுக்கான தளமானாய். இன்றும் நாங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் எங்கள் குருவே எங்கள் நாதனாய் இருந்து எங்களுள் ஒளிப்படுகின்றார். இதுவே எங்களுக்கான சாராம்சங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.